அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து டிஎன்பிசி குரூப் 1 2025 கேட்ட கொஷின் பார்க்கலாம். ஸோ நம்ம டெய்லி இந்த குரூப் 1 எக்ஸாம் வரனால அதுக்குள்ளான ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸு அப்லோட் பண்ணுவோம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள். 3 circle of radius 3.5 cm are placed in such a way that each circle touches the other two. The area of the portion enclosed by a circle. அதாவது இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்குன்னா 3.5 சென்டிமீட்டர் உடைய 3 வட்டங்கள் எடுக்கப்பட்டு ஆரம் 3.5, ரைட்டுங்களா? ரேடியஸ் வந்து 3.5. ஸோ ஒன்று ஒட்டி இருக்குது. இதான் பாருங்கள், இது ஒரு சர்க்கிள், இன்னொரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள், ரைட்டுங்களா? இதான் என்ன கொடுத்துருக்குன்னா ஒன்றே ஒட்டிகிட்ருக்கு ஒவ்வொரு வட்டமும். அப்படி இந்த மாதிரி அமைக்கப்பட்டிருக்க பகுதியில் நடுவில் இருக்கு இல்லையா, இந்த பகுதியோட ஏரியா கேட்காங்க, பரப்பளவு கேட்காங்க. ஸோ 3 வட்டம் இருக்குது, ஒன்று ஒட்டிகிட்ருக்கு. அப்படிங்கும்போது அந்த உள்ள இந்த சின்ன பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியோட பரப்பு என்னன்னு கேட்டிருக்கு. ரைட், இப்போ இந்த கொஷின் எப்படி செய்யலாம் பாருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்கு, ஆரம் வந்து 3.5 சென்டிமீட்டர். ஸோ சென்ட்ரு தான் ரேடியஸ், ஓகேவா? ஸோ இது ஒரு 3.5 சென்டிமீட்டர், இது ஒரு 3.5 சென்டிமீட்டர். ஸோ 3 இணைச்சிருங்க. ஸோ 3.5 இந்த சைடும் 3.5 தான் இருக்கும், இது 3.5 தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போது நம்ம இந்த நடுப்பகுதியை கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த சர்க்கிள் இந்த பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி 3 இருக்கு பாருங்க, இந்த பகுதி, இந்த 3ஓட ஏரியாவை கண்டுபிடிச்சி இந்த ட்ரையாங்கிளில் கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், அந்த நடுவில் உள்ள பகுதியோட ஏரியா கிடச்சிடும், பரப்பளவு, ரைட்டுங்களா? ஸோ இந்த ஏரியா கிடச்சிடும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கலாம். ட்ரையாங்கிளோட ஏரியானது இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், எல்லா பக்கமும் சமம் உள்ளது, சரியா? ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஃபார்மானது √3/4 × a². ஏங்கிறது என்னதுன்னா இந்த சைடு தான் ஏமோ, ரைட்டுங்களா? சைடு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 3.5. ஸோ இப்போ எவ்வளோ வரும், 7. 3.5 + 3.5 7. அப்போ ஏ வந்து எவ்வளவு, 7. ஒரு சைடு வந்து 7, ஓகேவா? எல்லாமே சமமானது தான். ஸோ எல்லாமே 7 தான் இருக்கும். அப்போது நமக்கு என்ன கிடைக்கும், √3/4 × a² எவ்வளவு, 49, ஓகேவா? இது இந்த ஐசோலேஷன் இந்த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளோட ஏரியா. இப்போது இந்த பகுதிக்கு பாருங்க, இந்த பகுதி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி மொத்தம் 3 இருக்குது, இதேமாரி 3 பகுதி இருக்குது, 3 குழு இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ இந்த 3ஐயும் இந்த 3குள்ள ஏரியாவை கண்டுபிடிச்சி இதில் கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த பகுதி கிடச்சிக்கும், ரைட்டா? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இது வந்து ஆர்க் அடிமோ, வட்டத்தோட ஆர்க்குக்கு ஃபார்முலா என்னதுன்னா πr² θ/360, ஓகேவா? πr² θ/360. சரி, பைக்கு எவ்வளவு, மொத்தம் இது வந்து ஒரு ஆர்க்குக்கு தான், சரியா? இந்த ஒரு ஆர்க்கு தான். அப்போ முதல் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ × 3, ஓகேவா? ரைட். அப்போது என்ன போடலாம், டீட்டா வந்து என்னென்னா இந்த ஆங்கிள் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னா, இது 60 டிகிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அப்போ டீட்டாக்கு பிறகு 60 போட்டுருங்க. இப்போ 3 × பைக்கு பிறகு எவ்வளோ போடலாம், 22/7 × ரேடியஸ் வந்து எவ்வளவு, 3.5² × டீட்டாக்கு பிறகு 60 போட்டுருங்க, 60/360, ஓகேவா? அப்போது என்ன வரும், 3 × 22/7 × 3.5² × 1/6, ரைட்டுங்களா? ரைட். இதை வந்து நீங்கள் வந்து பெருக்கி போட்டுருங்க, கேன்சல் பண்ணிடணும். 3 3 3 6, ரைட்டுங்களா? ஸோ இது நீங்கள் பெருக்கி போட்டுருங்க, ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்காது, சீக்கிரமாக பண்ணணுங்கிறதுக்காண்டி இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தாச்சுன்னா 19.25 வரும், சரிங்களா? ரைட், ஓகே, ரைட்டா? ஸோ 9.25 வரும். ஸோ -19.25, ஓகேவா? இதை
கால்குலேட் பண்ணுங்கள். எப்படி கால்குலேட் பண்ணால் √3க்கு வந்து வேல்யூ உண்டு. √3க்கு வேல்யூ இருந்தால் 1.74. ஓகேவா? 1.74 × 49/4. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 21.21 வரும். சரியா? ஸோ 21.21 வரும். ரைட்டுங்களா? 21.217 ரைட்டா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்கு, இதுக்கு பிறகு அந்த வெளியே கிடச்சிச்சா? ஸோ இதில் கழிச்சிருங்க. இப்போ 21.217 19.250. ஓகேவா? 7 எத்தனை வரும்? 6 0 9.1 1.967. ஆப்ஷன் ஏ. ரைட்டுங்களா? ரைட்டு. இதே மாதிரி இன்னொரு கொஷின்னு பார்க்கலாம் பாருங்கள். அடுத்தது கொஷின் பாருங்கள். 4 வட்டம் இருக்குது, ஒன்று தொட்டுட்ருக்கு. 1 2 3 4. சரியா? ஸோ இந்த மாதிரி 4 வட்டம் இருக்குது, 4 வட்டமும் ஒன்று தொட்டுட்ருக்கு. சரியா? பீசஸ் டச்சஸ் டுகெதர். அப்படி இருக்கும்போது இந்த நடுவில் உள்ள பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தோட ஏரியா என்னென்னு கேட்டிருக்காங்க. சரியா? ரைட்டா? ஓகேவா? ஸோ 4 வட்டம் இருக்குது, இந்த 4 வட்டம் ஒன்று தொட்டுருக்கு. ஒவ்வொரு வட்டத்தோட ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க ஒவ்வொரு வட்டமும். சரியா? அப்போது இது ஒரு 7 சென்டிமீட்டர், இது ஒரு 7 சென்டிமீட்டர், இது ஒரு 7 சென்டிமீட்டர், இது ஒரு 7 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இது 7 ரைட்டுங்களா? ஸோ இது 7 7 7 7 7 7 ரைட்டா? 7 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ஒரு ஸ்கொயர் கிடச்சிருக்கு, ஒரு கட்டம். ஓகேவா? நமக்கு இந்த நடுவில் உள்ள பகுதி தான் வேணும், இந்த ஏரியா தான் வேணும். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிச்சி அதுலேருந்து எதை கழிச்சிடணுன்னா இந்த ஆர்க்கு, இந்த ஆர்க்கு பார்த்தீங்களா, இதேமாதிரி எத்தனை இருக்குது? 1 2 3 4 ஆர்க்கு. இந்த 4 ஆர்க்கு கண்டுபிடிச்சி இதை கழிச்சிட்டோம்னா மொத்தம் 4 ஆர்க்கு. சரியா? 4 ஆர்க்கு கண்டுபிடிச்சி இந்த ஸ்கொயரில் உள்ள ஏரியாவில் கழிச்சிட்டோம்னா நமக்கு இந்த நடுவில் உள்ள ஏரியா கிடச்சிடும். ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போது ஃபஸ்ட்டு என்ன செய்யலாம்? ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலானது ஏ ஸ்கொயர். ஏங்கிறது வந்து சைடு, ஒரு சைடு தான் ஏன்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ ஒரு சைடு எவ்வளவு? 7 + 7 14. அப்போது 14 ஸ்கொயர். ரைட்டுங்களா? இப்போது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 14 ஸ்கொயர். ஓகேவா? ரைட்டு. அடுத்து பாருங்கள், ஆர்க்கு கண்டுபிடிங்க. இந்த ஆர்க்கு, ஒரு ஆர்க்கு என்ன? ஆர்க்கோட ஃபார்மானது πr² θ. ஓகேவா? πr² θ. சரி, டீட்டா நமக்கு இங்கே என்ன போடலாம்? அங்கே பாருங்கள், டீட்டா வந்து ஒரு ஆர்க்கு வந்து எவ்வளோ தான்? 90 டிகிரி. இங்கே பாருங்கள், செங்குத்தாக வருது. ஸோ இப்போ இந்த ஆர்க்கு வந்து எவ்வளோ இருக்கும்? 90 டிகிரி. ஓகேவா? அப்போ பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு ஆர் வந்து எவ்வளவு? 7. ஸோ 7 × 7. டீட்டா வந்து எவ்வளவு? 90. ஸோ 90/360. πr² θ/360 ஃபார்முலா. சரியா? இதான் ஆர்க்கோட ஃபார்முலா. ஸோ இப்போ அடித்தா 1/4. அப்போ நமக்கு என்ன ஆகும்? 22/7 இன்ட்டு 7 × 7 இன்ட்டு 1/4. ஓகேவா? மொத்தம் இது ஒரு ஆர்க்குக்கு மொத்தம் எத்தனை ஆர்க்கு இருக்குது? 4 ஆர்க்கு இருக்குது இல்லையா? 1 2 3 4. ஸோ இப்போ இன்ட்டு 4. ரைட்டுங்களா? ஸோ நம்ம 14 ஸ்கொயரு மைனஸ் 14 ஸ்கொயருங்கிறது கட்டத்தோட ஏரியா மைனஸ் இந்த ஆர்க்கோட ஏரியா எவ்வளவு? 4 × 22/7 இன்ட்டு 7 × 7 இன்ட்டு 1/4. ஓகேவா? இதை கழிச்சு போட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிக்கும். ரைட். 4 கேன்சல், ஒரு 7க்கு 7 கேன்சல். 14 ஸ்கொயர் எவ்வளோ? 196 மைனஸ் 22 × 7 எவ்வளோ வரும்? 22 × 7 14, மீது 1 14 15 154. ஓகேவா? அப்போ 196ல் 154 போனால் எவ்வளவு? 196 154 2 4 42. ஆன்சர் பி. ரைட்டு. அப்போது இந்த நமக்கு இந்த ஏரியா வந்து எவ்வளவு? 42
சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ரைட், தேங்க்யூ. இதேமாரி கொஷின்ஸு நம்ம ரெகுலராக போட்டுகிட்டு இருப்போம். சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம நடத்துறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஜூன் மாதம் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 1 கால்ஃபர் ஆகிரும். அதுலேருந்து 2-3 மாதத்தில் எக்ஸாம் வச்சுக்குவாங்க. ஓகேவா? 2 மாதத்தில் வச்சுக்குவாங்க. ஸோ மேக்ஸுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டுங்களா? தேங்க்யூ.